சில நேரத்துல சொல்லுவாங்கல்ல, இவன் தெரிஞ்சே செஞ்சிருக்கான், இவனை விடக்கூடாது, இவனுக்கு நான் பல முறை சொல்லிட்டேன் இதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யாத அப்படின்னு சொல்லி, ஆனால் இவன் இதை கேட்கவே இல்லை. இந்த முறை இவனை நொறுக்கி எடுத்தால்தான் இவன் சரிப்பட்டு வருவான், இவனுக்கு ஒரு சரியான தண்டனை இவனுக்கு கொடுத்தால்தான் இவன் திருந்துவான் என்று சொல்லி பல நேரங்கள் பலரை குறித்து நாம் சொல்வதை நாம் கேட்டு இருக்கலாம். இங்கே என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். அன்றையும் தேசத்துல பிறந்தவளாயிலும் அந்நியர்களாயிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான், அந்த ஆத்துமா தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது பாவம் என்று சொல்லி அறிந்தும் மறுபடியும் பாவம் செய்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பாருங்கள். அந்த ஆத்துமா ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்பொழுது ஏதோ நன்றாக இருப்பது போல இருக்கலாம், இப்பொழுது ஏதோ சந்தோஷமாக இருப்பது போல, எல்லாரோடும் ஒன்றாக கூட இருப்பது போல இருக்கலாம், ஆனால் ஆத்துமா ஜனத்தோடு கூட இராதபடிக்கு அறுப்புண்டு போகும். நமக்கு பரலோகம் கிடையவே கிடையாது. யாரெல்லாம் தெரிந்தே பாவத்தை செய்கிறார்களோ, அறிந்தும் செய்கிறவனுக்கு அநேக அடிக்கல் அடிக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே தெரிந்தே பாவம் செய்கிறவன் கண்டிப்பாக இந்த பாவத்தின் பலனை அனுபவித்தே தீர்வான். அந்த ஆத்துமா ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போகும்.